ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பொது அறிவுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அதிகமான உலகின் அதிசயத்தக்க கண்டுபிடிப்புகள் இன்வென்ஷன் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தகவல்களை பார்க்க போறோம். முதல்ல நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தவர் யாருன்னு ஜேம்ஸ் வாட் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது நீராவி இன்ஜின் வந்ததுனால தான் ரயில்வேல மேம்பாடு, ரயில் இன்ஜின் இருக்கு இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? வீட்டுல சாப்பாட்டுல உழவு வைப்போம் தெரியுமா, மூடி வச்ச உடனே என்ன ஆகும், மூடியை தள்ளி விடுமா, மூடியை தள்ளி விடும். அந்த எஃபெக்ட்ல அந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சது அப்படின்னா, அப்ப நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சவர் வந்து ஜேம்ஸ் வாட் அப்படின்றது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா மின்சார விளக்கு நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, மின்சார விளக்கு. அந்த மின்சார விளக்கு நான் ஒரு காலத்துல இருள்ல இருந்தோம், இன்னைக்கு இவ்வளவு பளிச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு இவ்வளவு இதா இருக்கும். அந்த மின்சார விளக்கு கண்டுபிடிச்சவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் கிட்டத்தட்ட உலகத்திற்கு 108க்கும் மேற்பட்ட பொருள்களை கொடுத்திருக்காரு. அதுல ஒரு பெரிய சிறப்பு வந்து மின்சார பல்பு தான் அவர் கண்டுபிடிச்சாரு. கரண்ட கண்டுபிடிச்சது வேற, பல்பை கண்டுபிடிச்சது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகேவா, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா தானியங்கி வண்டின்னு சொல்லக்கூடிய கார் இருக்கு இல்லையா, இந்த காரை கண்டுபிடிச்சது யாரு? அது கார் பென்ஸ் அப்படின்றவர் தான் காரை வந்து முதல்ல தானியங்கி வண்டின்ற முறையை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில தொலைபேசி வந்து முக்கிய அம்சம் ஆயிடுச்சு. தொலைபேசியை கண்டுபிடிச்சவர் யாரு? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ஆனா ஏற்கனவே தகவல் சொல்லியிருக்கேன், அவரோட மனைவி பேர்ல தான் ஹலோ அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ரைட், ஓகே. அப்ப தொலைபேசியை கண்டுபிடிச்சவர் வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்படின்றவர். சரி, நம்ம இன்னைக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விமானம் இருக்கு இல்லையா, விமானத்தை கண்டுபிடிச்சவர் யார்? ரைட் பிரதர்ஸ். அதாவது ஆல்ஃபிரட் ரைட், வில்ஃபிரட் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துதான் நமக்கு வந்து விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பெரிய சாதனையாக இருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, காலை ஜப்பான்ல காப்பி, மாலை நியூயார்க்ல டிஃபன்ற மாதிரி அப்படின்றவங்களும் எங்கெங்கேயோ போகக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம எல்லாரும் இன்னைக்கு பெரும்பாலும் இணையதளத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, இன்டர்நெட். இந்த இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சவர் யார்? டிம் பெர்னர்ஸ் அப்படின்றவர் தான் இணையதளத்தை கண்டுபிடிச்சாரு. தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 1990களுக்கு அப்புறம் தான் அதிகமாக புழக்கத்துல வந்துச்சு. குறிப்பா மதுரையில 1995ல அது அறிமுகமாச்சுன்னு சொல்லலாம். அப்ப டிம் பெர்னர்ஸ்ன்றவர் இணையதளத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, தடுப்பூசி இருக்கு இல்லையா, அதாவது வேக்சினேஷன் சொல்லுவாங்க. இந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் யாரு? எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர் தான் தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து இன்னைக்கு பெரும்பாலும் வந்து கணினியோட ஆதிக்கம் தான் இருக்கு எல்லா இடத்துலயும். கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் வந்து சார்லஸ் பாப்பேஜ். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவர் தான் கணினியை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பென்சில், நீங்க எழுதுறீங்கல்ல பென்சில், அவ கண்டுபிடிச்சவர் யாருன்னு தெரியுமா? ஹிரன் லிப்மேன் அப்படின்றவர் தான் பென்சிலை கண்டுபிடிச்சாரு. ஓகே, பென்சில் சொல்லிட்டீங்க. பெனிசிலியம் சொல்லி ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து இருக்கு, அந்த பெனிசிலியத்தை கண்டுபிடிச்சவர் யாரு? அலெக்சாண்டர் பிளமிங்ன்றவர் தான் நமக்கு வந்து பெனிசிலியம் இருக்கிறாரு. நண்பர்களே, இப்ப நம்ம பார்த்த இந்த 10 விஷயங்கள் இருக்கு இல்லையா, 10 முக்கியமான கண்டுபிடிப்பு பார்த்தோம் இல்லையா, இந்த 10 கண்டுபிடிப்பு தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச, வியக்க வச்ச ஒரு உயர்தரமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம மாணவர்கள் அழகா சொன்னாங்க. இது முக்கியமான தகவல், இதை நீங்க நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் தேர்வுக்கு நிச்சயமா பயன்படும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அங்க பாத்தீங்க.